ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் பொண்ணுங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்து அதில் 1.5 வருஷமாக சேவிங்ஸ் பண்ணாங்க. அந்த உண்டியலில் பார்த்திங்கன்னா ஏதோ நாங்கள் அதிகமாக பணம்லாம் நான் அதிகமாக கொடுக்க மாட்டேன். ஏன்னா எல்லாமே நான் வாங்கி கொடுத்ததுனால எங்கள் வீட்டில் யாராவது பணம் கொடுத்தாங்க, ஏதாவது இப்போ தீபாவளி பொங்கலுக்கு இந்த மாதிரி எல்லாம் பணம் கொடுப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பொதுவாக பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதில் பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா இது பெரிய பாப்பா போட்ட சேவிங்ஸு. அது ரொம்பவே இல்லைங்க. இப்போ ஒரு சின்னதாக ஒன்று வாங்கலாம் அப்படின்ட்டு இந்த உண்டியில் உடச்சிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருந்துச்சுன்னா 3000 ரூபா இருந்துச்சுங்க. தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். 3000 ரூபா இருந்துச்சு. சில்லறையெல்லாம் இந்த குட்டி உண்டியலில் போட்டோம். சில்லறை காசெல்லாம் இந்த குட்டி உண்டியலில் போட்டோம். இது ஒரு பாப்பா சேவிங்ஸோடது 3000 ரூபா. இது இன்னொரு சின்ன பாப்பாவோடது. அது பாப்பாட்ட கேட்டுட்டு உடச்சிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் உடைக்கல. கேட்டால் உடச்சிக்க சொல்லிச்சு. அதனால் இதையும் எல்லாம் சேர்த்து ஒரு சின்னதாக ஒரு பொருள் வாங்கலாம், பாப்பாவுக்கு வாங்கலாம் அப்படின்ட்டு இப்போ இதையும் உடைக்க போகிறேன். இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. திருப்பி உண்டியல் வாங்கி கொடுக்கணுங்க. அப்போ தான் பிள்ளைகளுக்கு சேவிங்ஸ்னால் என்னன்னு தெரியும். அதனால் அப்பப்போ உண்டியில் உடச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த உண்டியல் வாங்கிடுவோம். பாருங்கள், உடச்சாச்சு. இப்போ எவ்வளோ இருக்குன்னு எண்ணி பார்க்கலாம். ஃபுல்லாக உடச்சிட்டோம். எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு எண்ணி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உண்டியல் வாங்கி கொடுத்தப்ப 500 ரூபா கொடுத்தேன். அந்த 500 ரூபா அப்புறம்லாம் மீதியெல்லாம் பாப்பாவாக போட்டது தான். நான் எல்லாம் பணம் கொடுத்தேன்னு இப்போ பிறந்தநாள், தீபாவளி இந்த மாதிரி யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னா, அம்மா இவ்வளோ காசு இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லுவேன், ஒரு பாப்பாவுக்கு ஒரு 10-20 கையில் கொடுத்துட்டு இதை அப்படியே உண்டியலில் போட்டுரு அப்படின்னேன். அதே மாதிரி என் பிள்ளைய 2 பேருமே உண்டியலில் சேர்த்து வச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு உண்டியலில் 3000 ரூபா இருந்துச்சு. 3000 சில்லறை இருந்துச்சு. அந்த சில்லறையை ஒரு உண்டியலில் போட்டோம். இப்போ அடுத்த உண்டியலில் உடச்சிருக்குறான், சின்ன பாப்பா உண்டியல். இதில் எவ்வளோ இருக்குதுன்னு தெரில, பார்ப்போம். இது பாப்பா வெளியில் இருக்குதா, அதனால் நான் பெரிய பாப்பா கொடுக்குறப்பெல்லாம் இந்த சின்ன பாப்பாவுக்கும் உண்டியில் நாங்கள் போட்டுருவோம். அதோட இது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. பார்ப்போம். சில்லறை தான் இருக்குது. இதில் எவ்வளோ இருக்குங்க? இதில் பார்த்திங்கன்னா 1500 ரூபா இருக்குது. இதில் 1500 இருக்குது. இதில் ஒரு 700.
பாப்பா அதில் சின்ன பாப்பா உண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1000 இருக்குது, அதில் ஒரு 1500, 2500, அப்புறம் ஃபுல்லாக சில்லறை காசு தாங்க இருக்குது. இது பூரா பார்த்திங்கன்னா என் பிள்ளைய சேவிங்ஸு. இவங்களே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 10 ரூபா இருந்தாலும் அதுக்கு சேர்த்து வச்ச காசுங்கிறப்ப அதுகளுக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கும். நான் இவ்வளோ காசு சேர்த்து வச்சுருக்கிறேன்னா அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா சின்ன பாப்பாவோட உண்டியில் உடச்சது. 2700 சில்லறை இருக்குது. 1000 + 2500 சில்லறை. இது பார்த்திங்கன்னா இது பெரிய பாப்பாவோடது. இது வந்து 3000 இருந்துச்சு, 3000 சில்லறை இருந்துச்சு. அந்த சில்லறையெல்லாம் இன்னொரு உண்டியில் போட்டோம். இது பார்த்திங்கன்னா இப்போ 3 + 2 500, 5500 இருக்குது. இந்த காசெல்லாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு புதன்கிழமை நல்ல நாள், அதனால் பாப்பாவுக்கு ஒரு சின்ன பொருள் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். பெரிய பாப்பாவுக்கு வாங்கலாம்னு நினச்சிருக்கிறோம். அதனால் கொஞ்சம் நான் வந்து சீட்டு ஒன்று போட்டிருந்தேன். அந்த சீட்டு பார்த்திங்கன்னா இடையில கட்ட முடியல. அதில் கொஞ்சம் அமௌண்ட் இருக்குதா, அந்த அமௌண்ட்டோடு போட்டு ஒரு சின்னதாக ஒரு பொருள் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். செலவுக்கும் வருமானத்துக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்கும். நம்ம 10 ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதில் 1 ரூபாவது சேவிங்ஸ்னு எடுத்து வைக்கணும். எனக்கு செலவு வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குமா, அதனால் எடுத்து வைக்க டைம் இருக்காது. அதனால் டைம் இல்லை, அதாவது பணம் இருக்காது, பண பற்றாக்குறை தான். அதனால் பார்த்திங்கன்னா பிள்ளை 2 பேத்துக்கும் இந்த மாதிரி உண்டியல் வாங்கி கொடுத்து ஏதோ என் கையில் உள்ளது 10 20ன்னு சொல்லி கொடுப்பேன். அது இல்லாமல் எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா தங்கச்சி, எங்கள் அம்மா அப்பா, அது இல்லாமல் பிறந்தநாள் யாருக்கு கொடுத்தாங்கனாலுமே அதில் பார்த்திங்கன்னா பாப்பா 10 20 நான் கொடுத்துட்டு மீதி இதில் போட வச்சுருவான். அப்படி சேர்த்தது பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் 1.5 வருஷமாக அந்த பணம் சேர்த்தது. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 5500 எடுத்துருக்கேங்கிறது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே 1000 2000 தான் எடுப்போம். இந்த தடவை அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துருக்குறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பார்த்திங்கன்னா, நமக்கு எப்போவுமே செலவு பெரியவங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதாவது பிள்ளைகளுக்கு வந்து நம்ம வந்து சேவிங்ஸ் சொல்லிக் கொடுக்கணும், சேமிப்பு என்னன்னா சொல்லிக் கொடுக்கணும். அந்த நாளையெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறோம் பாருங்கள், அந்த காசில் வந்து 1 ரூபா 2 ரூபான்னு சொல்லி சேமிப்பு திட்டம் சொல்லி வச்சுருந்தாங்க. அதில் வந்து நாங்களாம் எல்லாருமே அதில் சேர்ந்துருந்தோம். இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லை, எந்த ஸ்கூல்லையுமே இல்லை. நாங்களுமே ஸ்கூலில் அந்த மாதிரிலாம் சீட்டு மாதிரி சேருங்கல்ல நாங்கள் நிறையா ஸ்கூலில் சொல்லியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எங்கள் பாப்பா படிக்கிற ஸ்கூலில் சொல்லியிருக்கிறேன். நிறையா ஸ்கூலில் பாப்பா படிக்கிற ஸ்கூலில் சொல்லியிருக்கேன். அவங்க என்னென்னமோ காரணங்கள்லாம் சொன்னாங்க, முடியல அப்படின்னாங்க. இது வந்து பிள்ளைகளுக்கு வந்து நான் ஆரம்பத்துலேருந்து நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஆரம்பத்துலேருந்தே பார்த்திங்கன்னா அப்போல்லாம் மண் உண்டியல் வாங்கி கொடுத்துருந்தேன். பாப்பாவுக்கு ஆளுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருந்தேன். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா 1 ரூபா 2 ரூபா 1 ரூபா அவ்வளோதான் பாப்பா சேர்த்து வைக்கும். அதிலே பார்த்திங்கன்னா நாங்கள் 500 அப்படி எடுத்துருவோம். அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் ஒரு 1000 ரூபா 1500 சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 3000 ரூபா 2500 எங்கே இருக்குது. எனக்கு உண்மையிலே இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா பிள்ளைகளுக்கும் வந்து சேவிங்ஸ்னு என்னான்னு சொல்லிக் கொடுங்க. நம்ம செலவழிக்கிறோம், நம்ம வந்து குடும்ப சூழ்நிலைக்கு எல்லாமே இருக்கிற காசெல்லாம் செலவழிச்சிடறோம். ஆனால் பிள்ளைகளுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம செலவழிக்கிறதுலேயே நாளைக்கு அதிக 10 ரூபா எடுத்து வைக்கிங்க. நம்ம செலவழிக்கிற மாதிரி அந்த பிள்ளை நாளைக்கு சம்பாதிக்கிறப்ப தனியாக 10 ரூபாவது எடுத்து வைக்கிங்க. அந்த பழக்கம் வரும். இது என்னுடைய நல்ல பழக்கமாக தெரியுது. என் பாப்பாவுக்கு சொல்லிக் கொடுத்தது நல்ல பழக்கம்னு நினைக்கிறேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த பணத்தை வச்சு நான் ஒரு பொருள் வாங்க போகிறேன். அதை நான் வீடியோவை போடுறேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி எல்லா அம்மா அப்பாவும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணுறது அந்த பிள்ளைகளுக்குமே உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன். ஓகே, என் வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பாய். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஓகே பாய்.